ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் கிராஸ் கட் மெத்தடில் 3x3 டிசைனில் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கால் ரோல் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். இது கிராஸ் கட் மெத்தடுங்கிறதுனால நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 1 வருஷ குமிழ்கள் வர மாதிரியும், இதில் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் பேஸில் 5 குமிழ்கள் வர மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேன் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில். இது பிஸ்கட் நாட்லேயே ஹாஃப் பிஸ்கட் நாட் யூஸ் பண்ணி போடுறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ப்ளூ கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூவில் 5 வயசு 4 அடிலையும், ஆரஞ்சில் 15 வயசு 3.25 அடிலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வயசில் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஒயரில் நாட்ஸ் போட்டுக்கலாம். 2 வயசு எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பேசிக் நாட் போடுங்க. இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் நாட்டும் ஆம்லா நாட்டு, அது போக ஹாஃப் பிஸ்கட் நாட் 3 டைப் ஆஃப் நாட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை டிசைன் பண்ணியிருக்கேன். ஆரஞ்சு கலர் வயசு பார்த்திங்கன்னா இந்த 3 வயசு யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி 3 வயசு யூஸ் பண்ணி போடுற அம்லா நாட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு அம்லா நாட் ரெடி ஆயிடுச்சு. நாட் போட்டதுக்கப்புறம் மறக்காமல் வாய்ஸ் ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ப்ளூ கலரில் 2 நாட்ஸும் ஒரு ஒயர் இருக்கும். ஆரஞ்சு கலரில் பார்த்திங்கன்னா 5 நாட்ஸ் அம்லா நாட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ கலரை பேஸாக வச்சு தொடங்கலாம். இந்த 2 நாட்ஸ் எடுத்து கிராஸாக வச்சு 3வது ஒரு நாட் போடுங்க. மறுபடியும் இன்னும் ஒரு ஒயர் இருக்கும், அதே நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட்டுடலாம். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் பேஸ்கெட், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர் வேஸு, ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மொத்தமாக 5 நாட்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வெளிப்பகுதியில் 2 வயசு இருக்கும் சுற்றி வர, அதுலேயும் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரஞ்சு கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்டார் ஷேப்பில் நமக்கு டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு 2 சைட்லேயும் நாட்ஸ் போட்டு வாங்க. இது ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸாக இருந்தால் பொறுமையாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூஜா பேஸ்கெட்ஸு, பென் ஸ்டாண்ட்ஸ்க்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சேம் அதே மாதிரியே தான். நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த 3x3 டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்கெட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நிறைய கொடுத்துருக்கேன். பேசிக் நாட்டு, பிஸ்கட் நாட்டு, அது போக பீட்ஸ் டிசைன், டியூப் டிசைன், ஜாஸ்மின் நாட், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலும் டுட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நமக்கு டிசைன் கிடைக்கும். இதே மாதிரியே மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும்.
மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 குமிழ்கள் கிடச்சிருக்கு. நம்ம ரெகுலராக வந்து 6 குமிழ்கள் வச்சு போடுவோம். இது வந்து ஒரு சின்ன பேஸ்கட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங்கில். இப்போ பாருங்கள் இந்த 2 குமிழ்களுக்கு சென்டரில் கிராஸாக 3 வயசு போகுது. அதில் வந்து நம்ம இப்போ வந்து பிஸ்கட் நாட்லேயே ஹாஃப் பிஸ்கட் நாட் போடலாம். இந்த மாதிரி 3 லூப்பை சுற்றி இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஆரஞ்சு கலர் வயரை சுற்றி கொண்டு வாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதிகப்படியான வயசை வச்சு நம்ம போடும்போது பொறுமையாக நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடணும். இப்போ பாருங்கள் கீழே இந்த வயசெல்லாம் மேலே கொண்டு வந்துட்டோம். அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த 3 லூப் வழியாக இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் நம்ம சுற்றி கொண்டு வந்திருக்கோம்ல அந்த ஒயரை வந்து உள்ளே விட்டு எடுத்து மெல்லமாக ஒரு ஒயரையும் டைட் பண்ணிடுங்க. அவ்வளவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹாஃப் பிஸ்கட் நாட் பார்த்தீங்கன்னா இந்த 2 வயசு யூஸ் பண்ணி நான் டுட்டோரியல்ஸ் எல்லாம் வந்து பென் ஸ்டாண்ட்லாம் கொடுத்துருக்கேன். லஞ்ச் பேஸ்கெட்லேயும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து 3 வயசு யூஸ் பண்ணி 3x3 டிசைனில் நம்ம போட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் வந்து நம்ம பொறுமையாக தான் போட்டாகணும். ஏன்னா ஒயர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சு போடுங்க. இதே மாதிரியே நம்ம இன்னும் ஒரு தடவை செய்யணும். இந்த பிஸ்கட் நாட்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம 4 வயசு யூஸ் பண்ணி போடுற பிஸ்கட் நாட்டு, ஹாஃப் பிஸ்கட் நாட்டு, அது போக பார்த்திங்கன்னா ஜம்போ பிஸ்கட் நாட்டு. இப்போ வந்து இந்த 3 வயசு யூஸ் பண்ணி போட்டுட்ருக்குறோம் இந்த ஹாஃப் பிஸ்கட் நாட்லேயே. இது வந்து நியூ மெத்தடாக நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? தனித்தனியாக வந்து பிஸ்கட் நாட்லேயே ஹாஃப் பிஸ்கட் நாட் டிசைன் வந்து நமக்கு 3 தடவை கிடச்சிருக்கு. இதுதான் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதே தான் அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும். இப்போ இந்த 2 சைட்லேயும் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து கிராஸ் ஆகுது. அதில் அப்படியே நாட்ஸ் போட்டு வந்தோம்னா நமக்கு அந்த ஒரு பார்டர் டிசைன் கிடைக்கும். நல்லா டைட்டாக போடுங்க. இதே மாதிரியே ஆப்போசிட் சைடில் வர அந்த ப்ளூ கலர் ஒயரை வச்சு நம்ம போட்டு முடிக்கணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்டர் டிசைன் கிடைக்கும். சேம் இதே மாதிரியே நம்ம இந்த வரிசையை சுற்றி வர போட்டு முடிக்கலாம். இதுக்கு அடுத்த வரிசை நம்ம அப்படியே கிராஸாக வாய்ஸ் வந்து நமக்கு கிடச்சிரும். அதில் அப்படியே இதே மாடல் தான் போட்டுக்கிட்டு வந்து வளர்த்தி கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் சுற்றி வர ஒரு வரிசை நான் வந்து போட்டு முடித்தாச்சு. இப்போ பாருங்கள் நான் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. மொத்தமாக 3 செட் வந்து வந்திருக்கு பாருங்கள். 3 ரவுண்ட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பேஸ்லேருந்து. மீதி வந்து அந்த ஆப்போசிட்டில் அப்படியே நாட்ஸில் சொருகி விட்டு இன்சர்ட் பண்ண வேண்டியதான் ரிமைனிங் வாய்ஸை. கிராஸாக அப்படியே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகான இந்த மாதிரி பேஸ்கட் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாடலை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் கிஃப்டாக கொடுக்குறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் நம்ம அழகாக இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டேஷ்னரி திங்ஸு இல்லை நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸு மேக்கப் திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பாஸ்கெட்ஸில் நம்ம அழகாக போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் வாய்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். மீதி வாய்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டாச்சு.
அழகான ஸ்டோரேஜ் பேஸ்கெட் நமக்கு நியூ மாடலில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.